ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுவோம் அப்படி தானே. அந்த தம்ப்நெயிலை ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் டக்குன்னு எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சொல்லக்கூடிய ஆப் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தம்ப்நெயில் நான் இவ்வளோ நாள் அதில் தான் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தான் அந்த வீடியோ. போகலாம் வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். Kinmaster ஓப்பன் பண்ணிக்கோங்க. Kinmaster ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 60:9 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. ஒயிட் கொடுத்துக்கிறேன்னா நீங்கள் இதில் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. இதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு பொம்மை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொடுத்துருவோம். அதை ஜூம் பண்ணணுன்னா கையை வச்சு ஜூம் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எனக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இனி வெளியே இது சைடில் கிளிக் பண்ணுங்கள், போயிடும். தேவைன்னா அதில் கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி ரெட் டாட் வரும், அதையும் வந்துட்டுனா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்து அகெயின் லேயரை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கைன்மாஸ்டர் எடிட்டிங் அப்படின்னு சும்மா பேர் கொடுக்கேன். நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஃபாண்டு இப்போ நான் அந்த பேர் கொடுத்துட்டேன். இது ஒயிட் கலரில் இருக்குது. இதை மாற்றணுன்னா இதை கொடுத்துட்டு இப்போ தான் இந்த ஒயிட்டு இப்போ இந்த ஒயிட்டாக இருக்குது. இதை நான் சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் இதை காமிச்சிட்ருக்கேன். நான் எனக்கு ரெடி பண்ணல. இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, இதுக்கு ஃபாண்டு மாற்றணும். நீங்கள் இது நான் சொல்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஏஏடபிள்யூன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் கொடுத்துக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் டிஃபால்ட்டாக இந்த ஃபாண்ட் இருக்கும், உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. அப்புறம் லட்டின் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது அப்படி வேறு இன்னும் அதுக்கு கீழே அதர்ன்னு இருக்கலாம். அங்கெல்லாம் எனக்கு ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு ஃபாண்ட் இருக்குன்னு தெரியல. இல்லை எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு சும்மா இந்த ஃபாண்ட்டை கொடுத்துட்டு ஓகே கொடுக்கேன். இப்போ அந்த ஃபாண்ட் வந்துடுச்சு. இதை ஜூம் பண்ணால் இப்படி அதே மாதிரி தான் சேம் மெத்தட். ஃபோட்டோ எப்படி ஜூம் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் சேம் மெத்தட். இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. எடிட்டிங்னு போட்டுக்கோங்க. ஜூம் பண்ண பண்ணிக்கோங்க. இது என்ன ஃபோட்டோனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் லேயரை கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்கலாம், கலர்ஸ் கொடுக்கலாம். இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அவுட்லைன்னு. இந்த அவுட்லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட்லைனை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பிளாக் இருக்குது. நம்ம பிங்க் தான் ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஓகே, பிங்க் வேண்டாம், எல்லோ கொடுக்கலாம். ஓகே இருக்குது. சரி, நீங்கள் உங்களுக்கு நான் சும்மா சாம்பிளுக்கு தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு நான் அதை இதை கிளிக் பண்ணி 33 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஆக்கிக்கோங்க. ஸோ சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இப்போ தமிழில் ஆட் பண்ணணுன்னா கூகுள்லேருந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதே ஆட் லேயர் அப்படி கொடுத்துட்டு டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு கூகுள்லேருந்து பேஸ்ட் பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ நான் ஏதாவது ஒன்று தமிழ் அப்படி அடிக்கேன். தமிழ் ஏதோ வருது, தமிழுக்கு ஏதோ வருது, மேலும் அப்படி கொடுப்போம். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மேலும் இதில் இருக்கும். ஜூம் ஆகிட்டு மேலும் அப்படின்ட்டு தமிழில் இருக்கும். அதே அகைன் ஃபாண்டு போய் சும்மா ஏதோ ஒரு ஃபாண்டை கொடுத்தீங்கன்னா கூட அது டார்க் ஆயிரும். உங்களுக்கு தெரியலன்னா டார்க் காமிக்கிறது தெரிய வைக்கிறதுக்கு இப்போ ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துக்கிறேன். அது இதுவும் சேம் மெத்தட் தான். மேலும் சேம் மெத்தட் தான். ரெண்டும் எல்லாம் சேம் மெத்தட் தான். நான் ஏதோ ஒரு கலர் இதை கொடுத்துக்கிறேன் ஃபாண்ட்டை. மேலும் கொஞ்சம் டார்க் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. ஃபைனலுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்
இதை இப்படி கிளிக் பண்ணிட்டா போதும். கிளிக் பண்ணிட்டு கேப்சர் அண்ட் சேவ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இது எங்கே சேவ் ஆகிருக்குன்னு கூட காமிச்சிருக்கு. கரண்ட் சேவ் கேப்சர் அப்படின்னு செட்டிங்ஸில் இருக்கும். வெயிட் நான் காமிக்கேன். ஆல்பம்ஸ்க்கு போயிட்டு கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், காமிச்சிடுறேன். கேப்சர்னா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ணதுன்னா இருக்குது. மேலும் Kinmaster எடிட்டிங் இங்கே இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் தமிழ்நிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூபுக்கு. சரி, ஓகே, பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.